அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த சீட்டை விட்டு சும்மா அப்படி கூட நகர மாட்டீங்க. செல்ஃபோன கையில தொடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு கிரிப்பான ஸ்க்ரீன் பிளே. படம் கிளைமாக்ஸ் வரலையும் அவ்ளோ அருமையா இருந்தது. பார்த்தவங்க எல்லாருமே சரி, படம் ஓஹோ! ஆஹன்னு பாராட்டிக்கிறாங்க. அதுவும் சிம்பு பாருங்க. சிம்பு சொன்னாரு, வாக்கு பளிச்சிச்சு. ஐஜிஎஸ் வந்து விஜய் வச்சு படம் பண்ணாங்க. பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணாங்க. அதுலலாம் பெருசா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. இந்த சின்ன பட்ஜெட்ல பெரிய லாபம் பார்க்குறாங்க பார்த்தியா? அதுதான் ஏஜிஎஸோட மிகப்பெரிய பலம். ஆனா வந்து இப்போ அதே இந்த இந்த டெக்னிக்க லைக்கா கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாரி ஒரு நல்ல திறமையான டைரக்டர உள்ள கொண்டு வந்து, இந்த மாரிலாம் நடிக்க வச்சு படம் தயாரிச்சிருந்தாங்கன்னா, லைக்காக்கு வந்து உண்மையிலேயே வந்து இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த 10,00,00,000 போட்டு 50,00,00,000 எடுக்கலாம். 10,00,00,000 போட்டு 100,00,00,000 எடுக்கலாம். அந்த மாரி எடுத்திருக்கலாம். ஆனா லைக்கா மிஸ் பண்ணிட்டு ரஜினி, அ பெரிய பெரிய கமல், சங்கர் இப்படி பின்னாடி போய் சுத்தி லைக்கா வீணா போச்சு. ஆனா ஏஜிஎஸ் டேலண்டான ஏன்னா